நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாகுதுன்னா என்ன அடையாளம்னா, அது உங்களை சாப்பிட போகுதுன்ற அர்த்தம் அல்ல, அது உங்களை மேற்கொள்ள போகுது என்ற அர்த்தமும் இல்லை. நீங்க பாருங்களேன், வேதத்துல பாருங்களேன், இயேசு எங்க இருந்தாரோ அங்கதான் நிறைய பிரச்சனையே வந்திருக்கு வேத புஸ்தகத்துல. நான் இப்படி சொல்லிட்டீங்க. யவீரு வந்து கூப்பிடுறான், ஜப ஆலய தலைவனாகிய யவீரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தை படுறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் செத்தாலும் செத்துருவா. நீங்க வந்து அவ மேல கைய வச்சிங்கன்னா அவ என்ன ஆவா? நல்லாயிருவா. ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி கூப்பிட்டல, வா நானும் வரேன், உன் வீட்டுக்கு வரேன், உன் பிள்ளை வந்து தொட்டு நான் குணமாக்குறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார். எங்க போறாரு? யவீருவின் வீட்டுக்கு. எதுக்காக போறாரு? மகளை குணமாக்க, மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வர, விடுவிக்க. போயிட்டே இருக்கும் பொழுது வீட்டில இருந்து ஒரு தூது வருது, புள்ள போய் சேர்ந்துட்டா, மக போய் சேர்ந்துட்டா, மக செத்து போயிட்டா. ஆண்டவர் கூடவே இருக்கும் பொழுது, அந்த தொடர்பில் இருக்கும் பொழுதே மரணம் வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிநேகித்ததான, பைபிள்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல இருக்கும் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தை. அவர் அன்பு கூர்ந்த குடும்பம், இயேசு சிநேகித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்குன்னு சொன்னா அது யார் பேர் தெரியுமா? லாசருவின் பேர். அவனுக்கு தான் என்ன வந்துருச்சு சொல்லுங்க? சாவு வந்துருச்சு. இயேசு இருந்த கல்யாண வீட்டில தான் என்ன வந்துச்சு? குறைவே வந்துச்சு. இயேசு இருந்த பக்கத்துல பார்த்துக்கோங்க, இயேசு உங்க கூடவே இருக்கிறாரா? அப்போ கன்ஃபார்ம் குறை வரும். நான் எப்படி சொன்னதுக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோமேன்றீங்களா? இருங்க, முடியல. நம்ம ஆரம்பமே நம்ம என்ன ஆயிடுறோம்னா ஒரு அஃபண்ட் ஆயிடுறோம். ஆரம்பத்திலே அலற ஆரம்பிச்சிடும். இல்லை, போக போக தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றத நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சட்டு புட்டுன்னு செய்கிறவர் அல்ல, ஆண்டவர் சத்தியத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சட்டு புட்டுன்னு செய்கிறவர் இல்ல. ஏன் சட்டு புட்டுன்னு செய்யறதுல பட்டு புட்டுன்னு போயிரும்? அவர் சட்டு புட்டுன்னு செய்யும் போது பட்டு புட்டுன்னு போயிரும். சட்டு புட்டுன்னு செய்யாம சத்தியத்தின்படி, யதார்த்தமாக சொன்னதின்படி அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அவர் இருந்த இடத்துல தான், அவர் போன வீட்டுல தான், அவர் இருந்த கல்யாண வீட்டுல தான், அவர் இருந்த படகுல தான் புயலே வந்துச்சு. படகுல சீஷர்கள் மட்டும் ஏறல, இயேசுவும் ஏறாரு. ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க, புயலே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவருக்குள்ள நீ வந்த ஆரம்பத்துல பிரச்சனையும் இல்லை, நல்லதா இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள வர 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 வராமலே இருந்திருக்கலாமோ? படகுக்குள்ள இயேசுவும் இருக்கிறாரு, சீஷர்களும் இருக்கிறாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புயல் இல்லை. ஆனா ஆழமா போக போக காத்து வீசுது, புயல் வீசுது, படகெல்லாம் அசைந்து போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே காத்து வீசுது, புயல் வீசுது, வாழ்க்கையெல்லாம் அலசடிப்படுது. உண்மையா அப்படிதான் இருக்குதுங்களா? நீங்க ஆடும் போதே தெரியுது. காத்து வீசுது, புயல் வீசுது, வாழ்க்கையெல்லாம் அலசடிப்படுது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இயேசு இருந்த படகுல தான் புயலே, இயேசு வந்த கல்யாண வீட்டுல தான் குறைவே. இயேசு சிநேகித்த, இயேசு உறவு கொண்ட, இயேசு அன்பு கூர்ந்த சீஷன் தான் பட்டுன்னு போயிட்டான். ஆண்டவர் என்ன காட்ட வராருன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாகுதுன்னா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த பிரச்சனை பெருசா நான் பெருசான்றதை இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு காட்டுறேங்கிறார் கர்த்தர். கர்த்தருக்குள்ள வந்தங்க, ஆனா பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க, கொஞ்சம் நெருக்கம் அதிகமாயிருச்சுங்க, கொஞ்சம் போராட்டம் அதிகமாயிருச்சுங்க. போவோன்னு பார்த்தோம், பொருத்தம் பார்த்தாச்சு. கல்யாணம் ஆகும், வயசும் ஏறி போச்சு. திருமணமாயி குழந்தை பிறக்கும், வயசும் ஏறி போச்சு. கர்ப்பம் செத்து போச்சு. எதுவும் நடக்காததுனால கண்ணீரும் பெருகி போச்சு.
பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. யவீரு நினைச்சிருப்பாருப்பா, ஆண்டவர் வந்துட்டாருப்பா. ஆண்டவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள என்ன ஒரு தெம்பு வந்திருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஐபி தெரிகிறாரு, பெரிய பிசினஸ் மேன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு, பெரிய ஒரு எம்பி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசித்து பாருங்க. இன்னும் அவர் ஒரு ப்ராப்ளத்தை சொல்யூஷன் ஏற்படுத்தல, தீர்வை ஏற்படுத்தல. ஆனா அவர் அந்த சொன்ன வார்த்தையை, அவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிற அந்த நிலையே உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். நமக்கு பெரிய ஆள்லாம் இருக்காங்கப்பா, பிக் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்கப்பா, அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்கப்பா என்பது போலவே நமக்கு என்ன இருக்கும் பாருங்களேன். அது போல அவன் நல்ல தில்ல வந்துகிட்டு இருக்கான். செய்தி வந்தது, பட்டுன்னு போயிடுச்சு புள்ள. இது போல எண்ணங்கள், சோதனைகள் வரும் பொழுது மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் தளர்ந்து விடவே கூடாது. நெருக்கம் வந்திருக்கா அப்படின்னா நீங்க அதை முறைச்சு பார்க்க கூடாது, சிரிச்சு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னவர் என்ன சொல்லியிருக்கார்? உலகத்துல இருக்கிறவனை விட, உலகத்துல இருக்கிற வியாதியை விட, வருத்தத்தை விட, நோயை விட, பேயை விட, பிசாசை விட, பிரச்சனையை விட, வாழ்க்கையில் வரக்கூடிய வருத்தத்தை விட நாம் பெரியவர் என்பதை நான் காட்டுறேன்னு கர்த்தாதி கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப கர்த்தர் காட்டினாரு, கர்த்தர் காட்டுறாரு, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறாரு. என்ன காட்டுறாரு? என்ன காமிச்சு கொடுக்கிறாரு? லாசருக்கு என்ன காமிச்சு கொடுக்கிறாரு? நான் நேசித்தவன் தான், ஆனா செத்து போயிட்டான். ஆனா அதோட அவன் கதை முடியாது. நாற்றமிடுத்து சரீரமே உருகுலைந்து போகக்கூடிய அளவுக்கு மரித்து 4 நாட்கள் ஆனாலும் நான் மீண்டும் அவனை மறுபடியும் உயிரோடு கூடவே எழுப்ப வல்லவரா இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாரு. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில சில விஷயங்கள் கைவிட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு, செத்து போச்சு, முடிஞ்சு போச்சுன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணீரை தொடச்சுக்கோங்க. அல்லேலூயா. ரொம்ப எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்காதீங்க. நடக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருக்காதீங்க. நீங்க இழந்தது 2 மடங்கு, இழந்தது 5 மடங்கு. அவங்க கையை பிடிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதர்ஸுடைய கையை பிடிங்க. ஆமா, உங்க கண்ணத்தை பிடிச்சி ஒரு கிள்ளுங்க பார்க்கலாம். எதுக்கு இப்படி தொங்க போட்டு இப்படி கிடக்குறீங்க? கையை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராபசி சொல்லுங்க பார்க்கலாம். நீ இழந்தது 1 மடங்கு சொல்லுங்க, நீ இழந்தது 2 மடங்கு. நீ ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், இளமையை இழந்திருக்கலாம், மேன்மையை இழந்திருக்கலாம், காசு இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், எல்லா விதமான நன்மை இழந்திருக்கலாம். அவங்க முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு தரப்போற ஆசீர்வாதம் நீ இழந்ததை விட பல மடங்கா இருக்க போதும். உன் லைஃப்ல பல மடங்கா இருக்க போகுது. அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே திருமண வீட்டில் குறைவு வந்து விட்டது. ஆண்டவர் காட்டுறாரு, குறைவு வந்துருச்சு. நான் அதை சும்மா நிறைவாக்கல, ஏற்கனவே இருந்ததை விட பெஸ்டா தந்து நான் நிறைவாக்குறேன். அங்கே ருசி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், முன்பு இருந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப தூக்கலா இருக்குப்பா. முன்பு இருந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப நறுமணமா இருக்கு, ரொம்ப நிறமா இருக்கு, ரொம்ப மனமா இருக்கு. நான் சொல்றேன், நீ இழந்ததை விட இனி ஆண்டவர் உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் ரொம்ப தூக்கலா இருக்கும், ரொம்ப உயர்வா இருக்கும், ரொம்ப மேன்மையா இருக்கும், ரொம்ப மகிமையா இருக்கும். நல்ல 2 கரங்களை உற்சாகமா தட்டி அல்லேலூயா. மரித்து போன லாசரு மீண்டும் உயிர்த்தெழுந்தது போல உங்க லைஃப்ல செத்து போனது, மரித்து போனது, இழந்து போனது, கை விட்டு போனது, தொலைந்து போனதை தெய்வம் மீட்பருங்க, மீட்டு கொடுக்கிறவருங்க, எடுத்து கொடுப்பார். உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமான ஒரு மகிமையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். மேன்மைகளை காண செய்வார். எத்தனை பேரால் அதை விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேரால் அதை நம்ப முடியுது? அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. இயேசு வந்த வீட்டுல குறைவு வந்துச்சு. நம்ம பாடுவோம்ல, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே,
இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. பக்கத்துல பாத்துக்கலங்க, இயேசு உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? இருக்காரா? இயேசு இருக்காருன்னு தான் இந்த பாஸ்டர் சொல்றாரு. ஆனா சந்தோஷமே இல்லை. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சண்டை தான் இருந்துகிட்டு இருக்கு, நிம்மதி இல்லாத நிலை தான் இருந்துகிட்டு இருக்குன்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இழந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் வீடு பெற்றுக்கொள்ள போகிறது. இழந்த சமாதானத்தை விட பல மடங்கு உன் குடும்பம், உன் வீடு, உன் வாழ்க்கை, உன் உறவு தேவனாகிய கர்த்தர் பல மடங்காய் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இன்றைக்கு உனக்கும் உன் வீட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, வாயை திறந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு தேவ பிள்ளையே. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை இன்னைக்கு தேவ சபையில கூடி வந்த தேவ பிள்ளைகள் வாழ்வில் இறங்கி வருவதாக. மரித்து போச்சு, லாசரு போயிட்டான், கல்யாண வீட்டுல குறைவு வந்த மாதிரி வீட்டுல ஒரு குறைவு வந்துருச்சு, படகுல வாழ்க்கையில புயல் அடிக்குதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுல, வாழ்க்கையில, குடும்பத்துல, உடம்புல தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை. நம்ம இப்படி பாடுவோம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. பிசா சொல்வான், ஏன் பொய்யா பாடுற, ஏன் பொய்யா பாடுற, ஆலயத்துல உட்காந்து பச்சை பொய் சொல்ற, நேத்து கூட சண்டை வந்துச்சுல, போன வாரம் கூட சண்டை வந்துச்சுல, போன வாரம் கூட நிம்மதி இல்லாம நீ வீட்டுல புரண்டு புரண்டு படுத்தல. நான் சொல்றேன், அது தற்காலிகம். உன் லைஃப்ல வரக்கூடிய நெருக்கங்கள் தற்காலிகம், உன் வீட்டுல வரக்கூடிய சண்டைகள் தற்காலிகம், உன் பொருளாதாரத்துல வரக்கூடிய நெருக்கடிகள் தற்காலிகம், உன்னுடைய வாதை வருத்தங்கள் தற்காலிகம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் நிரந்தரமான நன்மையை வச்சிருக்கிறாரு, உயர்தரமான நன்மையை வச்சிருக்கிறாரு, விலையேற பெற்ற நன்மையை வச்சிருக்கிறாரு, மகத்தான நன்மையை வச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய நன்மையை வச்சிருக்காரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதை தான் காட்டுறாரு. நான் படகுல வரும்பொழுது புயல் வருது, படகே அமிழக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வருது, காற்று வீசுது அப்படின்னாலும் கலங்காதீங்க. படகு அமிழ்ந்தாலும் நான் சொல்றேன், உங்களை அமிழறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். நீங்க அமிழ்ந்து போவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் அனுமதி கொடுக்க மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். எவரு வீட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போனா மாதிரி இருக்கும். ஆனா கூட இருக்கிறவர் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, பார்க்கிறவர் அல்ல, வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இதயத்துல கைகளை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட இருக்கிறவர் என் வாழ்வில் வரக்கூடிய சவால்களை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வரட்டும், இயேசுவின் நாமத்தினாலே உன் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கட்டும். உன் கூடவே குடுத்தன நடத்தி உன்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிற எதிர்மறையான எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், சோகத்தின் எண்ணங்கள், அவிசுவாச எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக.